இப்போ வந்து தனியார் பள்ளிக்கு ஏன் போகிறாங்கன்னா கட்டமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஏன் அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகள் வந்து அந்த அளவுக்கு தரமாக இல்லை? ஏன் அரசாங்கம் வந்து அந்த அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு ஏன் நிறைய செலவிட மாட்டேங்கிறாங்க, முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது மக்களுடைய வரி பணத்தை ஆயிரக்கணக்கான கோடி இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய கல்விக்காக செலவிடப்படுகிறது, அரசு பள்ளிகளுக்காக செலவிடப்படுகிறது. அப்படின்னா இது வந்து ஒரு முதலீடு தான். கல்வி என்பது ஒரு முதலீடு. இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கி இப்போ பெற்றவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பின்னாடி சம்பாதிச்சு வீட்டுக்கு தான் தரப்போகிறாங்க, வீட்டுக்கு வந்து தரப்போகிறாங்க. அப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த படிக்கிற பசங்க எல்லாம் ஆங்கிலத்தில் கல்வி கற்பதால் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க, நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுது, இந்த நாட்டில் அரசாங்கம் என்ன பண்ணுது, கல்விக்காக கட்டமைப்புகளை, அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஏன் அவங்க உயர்த்துறது கிடையாது. இவங்க படித்து முடித்து எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, வெளிநாட்டை முன்னேற்றுவார்கள். வெளிநாட்டில் சம்பாதித்து அந்த பணத்தை தான் இவர்கள் வீட்டிற்கு தான் அனுப்புவாங்களே தவிர நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறது ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குறோம். ஆங்கிலம் கற்றுக்கிட்டாலே அவங்க உலகத்தில் எங்கே வேணாலும் போயிடுவாங்க. இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்க மாட்டாங்க. அவங்களுடைய திறமையும் உழைப்பையும் வெளிநாட்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் எதுக்கு இலவச கல்வி கொடுக்கணும்? இந்த கட்டமைப்புகள், அரசு பள்ளி கட்டடங்கள்லாம் தரமாக இருக்கணும், அதிநவீனமாக இருக்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கணும்? அவங்க இந்த நாட்டிலே இருப்பாங்க அப்படின்னா, படித்து முடித்த பிறகு அவங்க இந்த நாட்டிலே இருப்பாங்க, அவங்க உழைப்பையும் திறமையும் இந்த நாட்டுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நம்ம முதலீடு செய்கிறது அது ஒரு முதலீடாக இருக்கும். கல்வி என்பது முதலீடாக எப்பொழுது இருக்கும் என்றால் தாய்மொழியில் கல்வி கொடுத்தால்தான் அது முதலீடாக பார்க்கப்படும். ஏன்னா அவங்க இந்த நாட்டிலே இருக்க போகிறாங்க, அவங்க திறமையும் உழைப்பும் இந்த நாட்டுக்கே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது முதலீடு தானே. ஆனால் நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிடும். உன் திறமையும் வந்து வெளிநாட்டில் போய் உழைக்க ஆரம்பிச்சிருவேன். உனது திறமையும் உழைப்பையும் வெளிநாட்டுக்கு கொடுக்கும்போது அப்போ அது வந்து முதலீடாக பார்க்க முடியாது. இந்த நாட்டுக்கு உன் திறமையை கொடுக்கும்போது தான், உழைப்பை கொடுக்கும்போது தான் அது முதலீடாக, கல்வி என்பது ஒரு முதலீடாக இருக்குமே தவிர உன் திறமையும் உழைப்பையும் வெளிநாட்டுக்கு கொடுக்கும்போது அப்போ அது வந்து முதலீடாக பார்க்க முடியாது, வெறும் செலவு தான். அது திரும்ப வராது. அதனால தான் வந்து இங்கே வந்து இந்த அரசு பள்ளி கட்டிடங்கள் வந்து கட்டமைப்புகளின் தரம் குறைவாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோ ஜப்பானோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற தனியார் பள்ளிகள் கூட மோசமாக தோற்றுரும். தனியார் பள்ளிகள்லாம் கிட்டே போக முடியாது, அந்தளவுக்கு அவங்க கட்டமைப்புகள் அருமையாக இருக்க காரணம் அவர்களுக்காக செலவு செய்கிற அந்த பணம் திரும்ப அந்த நாட்டுக்கே கிடைக்கும். அந்த மக்களுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். அவங்களுடைய திறமையும் உழைப்பும் அந்த நாட்டுக்கே திரும்ப வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையினால்தான். ஏன்னா அவங்களுக்கு வேறு மொழி தெரியாது, அவங்க தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வெளிநாட்டுக்கும் போக மாட்டாங்க. தாய்நாட்டை நேசித்து கொண்டே படிக்கிறார்கள். தாய்நாட்டில் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே படிக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஏன்னா அவங்களோட உழைப்பு திறமையும் திரும்ப அந்த நாட்டுக்கு தான் வரப்போகுது. அதனால் அது ஒரு முதலீடாக அங்கு பார்க்கப்படுகிறது.